அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல்லாம் செய்யக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் நூடுல்ஸ் எப்படி சுலபமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், போன்லெஸ் சிக்கனு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு. அது கூட கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே இந்த 200 கிராமுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு அதிகமானால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதே மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு, அடுத்தது ஃபுட் கலர் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம நல்லா மேரினேட் பண்ணி ஊறணும். அப்போ தான் வந்து பொரித்து எடுக்கும் போது நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். மசாலாலாம் இறங்கி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்ததாக நூடுல்ஸை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா தண்ணியை நல்லா எடுத்துக்கிட்டு முங்குற அளவுக்கு எடுத்துக்கணும். நூடுல்ஸு நம்ம ஹக்கா நூடுல்ஸ் கடையிலலாம் கிடைக்கும். அதை இந்த தண்ணியில் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு நல்லா வரும். அவ்வளோதான், வெந்துருச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்து வடிகட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒட்டவே ஒட்டாது, சுத்தமாக ஒட்டாது, நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம எப்படி பொரித்து எடுத்துப்போம். அதுக்கு ஒரு கடாயில் நான் எண்ணெய் சேர்த்து எடுத்துருக்கேன். இதில் மேரினேட் பண்ண எல்லா சிக்கன் பீஸுங்களையும் போட்டு நல்லா பொரித்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். ஆஃப் பாயில்லாம் பண்ணக்கூடாது, ஃபுல் பாயில் அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்பயுமே சிக்கன் 65க்கு செய்கிற மாதிரி தான் இதை நம்ம நூடுல்ஸில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக விட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நீங்கள் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நீங்கள் இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நல்லா கிளறி ஃபஸ்ட்டு நம்ம வேறு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிப்போம். அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கிளறும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் நம்ம பொரிச்ச எண்ணெயிலேருந்து இதில் சேர்த்துப்போம் ஆயிலு. அடுத்ததாக நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக மெலிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும். எண்ணெய் எதுவுமே இல்லை பாருங்கள். ஆனால் எண்ணெய் நல்லா நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது, சிக்கனில் இருக்குது, நூடுல்ஸில் இருக்குது, அதனால் நல்லா ஆயிலியாக தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை இதில் சேர்த்துப்போம். நான் கேபேஜ், கேப்சிகம், குடமிளகாய், கேரட்டு இது எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வினிகர் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சால்ட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட கார மிளகாத்தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சாஸ்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் அது ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸுங்களை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை இதில் தனித்தனியாக நம்ம உதுத்து போடணும். பாருங்கள் எந்தளவுக்கு தனித்தனியாக வெந்து வந்திருக்குன்னு சொல்லி. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம ஒரு வாட்டி நம்ம எடுத்து உதுத்து போடணும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அருமையான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹோட்டல்லையே இனிமேட்டு சாப்பிட்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, வீட்லேயே தான் கேட்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருதுன்னு சொல்லி. இது எல்லாத்தையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறணும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருச்சுன்னு சொல்லி. வாசனையும் கமகமான் இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலைங்களை இதில் நல்லா நம்ம தூவிட்டு, கார்னிஷிங்க்காக தூவிட்டு நம்ம அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸ்ப்ரிங் ஆனியன் எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.